வணக்கம். 90s எலக்ட்ரிஷியன் அண்ட் பிளம்பர். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது ஒரு லக்ஸரியான பாத்ரூம் தான். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு டேபிள் டாப் வாஷ் பேஷன் வருது. இது வந்து தண்ணி பாருங்கள், வாஷ் பேஷன் மிக்சர்லேருந்து வர ப்ரெஷர் இவ்வளோ தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகுவார் கன்சல் டேங்க் வச்சு கிளாஸெட் வச்சுருக்கோம். இது தண்ணியெலாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எந்த ஒரு லீக்கேஜ் இல்லை. ஹெல்த் பவர் செட்டில் ப்ரெஷர் இவ்வளோ வருது. இது கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறதுனால செகண்ட் ஃப்ளோர்லேருந்து வரதுனால ப்ரெஷர் இந்த அளவுக்கு வருது, கிராவிட்டி ப்ரெஷரு. ஸ்பவுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ப்ரெஷர் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூமு. அந்த பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம். இதுவும் அதே மாதிரி தான், சேம் டைப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு. ஹெல்த் பவர் செட்டு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலேயே தான் டேங்க் இருக்கிறதுனால இது அதோட கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் வருது. இது கன்சல் டேங்குக்கு வால்வ் வச்சுருக்கோம். இதில் வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இது வந்து ட்ரை ஏரியா தனியாக, வெட் ஏரியா தனியான்னு சொல்லிட்டு, அது குளிக்கிற இடம் வந்து வெட் ஏரியாவும், அதாவது கிளாஸ் செட்டு வாஷ் பேஷன் இருக்கிறது வந்து ட்ரை ஏரியாவும், துணிக்கினி மாற்றிக்கிறதுலாம் அங்கே மாற்றிக்கலாம். சவுட்லேருந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இவ்வளோ தான் வருது. மேலே பார்த்திங்கன்னா ஷவருக்கும் நம்ம ப்ரெஷர் இவ்வளோ தான் வருது. இதே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணி எவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் பம்பு ஆன் பண்ணியாச்சுங்க. இன்லெட்டுங்க பாருங்கள், வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டேன். அவுட்லெட் வால்வு பாருங்கள், ரெண்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த அவுட்லெட்டு ப்ரெஷர் பம்புலேருந்து அவுட்லெட் போகிறது ரெண்டு வால்வையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ வந்து ப்ரெஷர் பம்பு எப்படி ப்ரெஷர் வருதுன்னு செக் பண்ணலாம். அதே பார்த்திங்கன்னா மோட்டரில் தண்ணி இல்லைன்னா ஆஃப் ஆகிற மாதிரி மோட்டர்லேருந்து ஒரு ஃப்ளோட் கொடுத்துருக்கோம். டேங்கில் தண்ணி இல்லைனா மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும், இல்லைனா ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்றதுனால. இது பாருங்கள், இப்போ இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணியாச்சு. எவ்வளோ ப்ரெஷர் வருது பாருங்கள். ஹெல்த் பவர் செட்டில் முன்ன வந்த அளவுக்கு இப்போ எவ்வளோ ப்ரெஷர் கிடைக்கிது பாருங்கள். ஃபுல்லாகவே ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 பார் வச்சுருக்கோம். அதை பார்த்திங்கன்னா 5 பாத்ரூம் லைன் கொடுக்கறதுனால ஸ்பவுட்லேயுமே பாருங்கள் முன்னேற்றிக்கு இப்போ எவ்வளோ ப்ரெஷர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி செக் பண்ணும்போதே ஃபில்ட்ரு எல்லாமே லைனை ஓப்பன் பண்ணி விட்டு கிராவிட்டி ப்ரெஷர்லேயே டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ஏர் எல்லாமே எடுத்து விட்டு நம்ம ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஷவர்லேயும் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணதுனால நல்லா ப்ரெஷர் நல்லாவே வருதுங்க. கீழ் பாத்ரூம் இதே மாதிரி தான் வாஷ் பேஷன், டேபிள் டைப் வாஷ் பேஷனு. இது வேஸ்ட்டு கப் கிளாக் டைப் தான் கொடுத்துருக்கோம். லாக் பண்ணிட்டு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பவர் செட்டு, நம்ம கிளாஸ் செட் லைனு, ஸ்பவுட்டு, வால் மிக்சர், டைவர்ட்ரு எல்லாத்துமே லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரெஷர் பம்ப் ஆன் பண்ணதுனால இதை லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ப்ரெஷர் பம்ப் மோட்டரோட ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.